Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. எனக்கு கஷ்டமாகி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இந்த இடத்திலே அனைவரும் ஒன்று கொள்ளுமிருக்கிறோம். நபித்தோழர்களின் தியாக வரலாறு என்ற தொடர் தலைப்பின் கீழே சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து கொண்ட ஒரு மிகப்பெரிய தியாகியாக கருதப்படக்கூடிய அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் இன்று பார்க்கவிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நபித்தோழர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான தியாக வரலாற்றுகளை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்துவம் நிறைந்த தியாகங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய தியாகத்தை நாங்கள் அலசி ஆராய்கின்ற நேரத்தில் உண்மையிலே ஒரு விதமான மன உணர்வு, இறையச்சத்துக்கு இந்த அளவுக்கும் பாடுபடலாமா, இந்த அளவுக்கும் தியாகம் செய்யலாமா, இப்படி இறையச்சத்தை தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்த நபிகள் எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய உள்ளத்துல நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த உணர்வுக்கு மிகவும் தகுதி வாய்ந்த, மிகவும் நெருக்கமான, இறையச்சத்தை நிலைநிறுத்துவதற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து கொண்ட ஒரு நபித்தோழர் தான் நபித்தோழர் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒவ்வொரு நபித்தோழருடைய வரலாறு சொன்னா அந்த நபித்தோழர் செய்த தியாகத்தோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். ஆனால் இந்த நபித்தோழருடைய வரலாற்றை சொன்னார், அவர் மட்டுமல்ல, அவருடைய தாயார், அவருடைய தந்தையர், அவருடைய பல உறவுகள், இந்த மார்க்கத்துக்காக மொத்த குடும்பமாகவே, ஒட்டுமொத்த குடும்பமாகவே தியாகம் செய்த ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்கார குடும்பமாக அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மனைவி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போன்று அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய தியாகிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் பல பேர் இருந்தார்கள். அதிலே புகாரிலே வரக்கூடிய செய்தி 3660வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமயத்து அம்மாரன் யகூல், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், நான் செவிமடுத்திருக்கிறேன், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா மஅஹு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன், அவர்களுடன் யார் இருந்தார்கள் தெரியுமா, இல்லா ஹம்சத்துன், 5 பேர்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. யார் யார் அந்த 5 பேர்? உஅபுதின், ஹம்சத்து உஅபுதின், 5 அடிமைகள் இருந்தார்கள். வம்ராத்தானி, 2 பெண்கள் இருந்தார்கள். வ அபூபக்கரின், அபூபக்கர் இருந்தார்கள். ஆரம்ப கால முஸ்லிம்கள்ல அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்விடம் 5 அடிமைகளை தான் பார்த்தேன். அதோடு விடுதலையான சுதந்திரமானவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பெண்களில் 2 பெண்கள் இருந்தார்கள் என்று சொல்றாங்க. மொத்தம் 7, அவரோட சேர்ந்து 8. அவரும் தன்னை சொல்றாரே, நானும் ரசூலாவை பார்த்தேன் என்றாரே. இந்த நிலையில் ஆரம்ப கால முஸ்லிமாக தன்னை எடுத்து சொன்ன
ஒரு நபி தோழர் தான் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு அறிவிப்புல வருது, இப்னு மாஜால 147வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான அவ்வல மன் அல்ஹர இஸ்லாமஹு சபஅத்துன், ஆரம்பத்திலே இஸ்லாம் என்ற இந்த புனிதமான மார்க்கத்தை தழுவிக்கொண்டவர்கள் 7 பேர் இருந்தார்கள். அந்த 7 பேர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வ அபூபக்கர், இரண்டாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வ அம்மார், மூணாவதா யார் வர்றா? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளோ ஒரு அந்தஸ்து பாருங்க, எவ்வளவு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று பாருங்க. நான்காவதாக வ உம்முஹு சுமையா, அம்மாருடைய தாயார் சுமையா அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக தன்னை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஐந்தாவது வ சுஐப், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு மாணிக்க கல் இது, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தனியாக பார்க்க இருக்கிறோம். வ பிலால், அடுத்த மாணிக்க கல்லு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தஆலா அவர்கள். வல் மிக்தாத், அடுத்த மாணிக்க கல்லு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் தான் அந்த ஆரம்ப 7 பேர். ஆரம்ப 7 பேர்ல ஒரு குடும்பத்துல 2 பேர் இருக்கிறாங்க, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். இந்த சுமையா என்று சொல்லக்கூடிய தாயார், அம்மாருடைய தாயார், அவங்க ஒரு அடிமையாக இருந்த ஒருவர், அடிமை பெண்மணியாக இருந்தார். அவங்க பார்க்கிறதுக்கு பெரிய தோற்றத்தில் அழகான ஒரு நிலையில் இல்லை. ஆனா யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை சேர்ந்த ஒருவர் அல்ல. அவர் தன்னுடைய ஒரு குடும்ப உறவை தேடிச் செல்வதற்காக வேண்டி பல நாடுகளை அவர் என்ன செய்கிறார்? கடந்து செல்கிறார். அதுல மக்காவை வந்து அடைகிறார். ஒரு அனாதையாக, நெருக்கதிக்கு உள்ளானவராக, கைவிடப்பட்ட ஒரு நிலையில, குடும்பம் இல்லை. அந்த நேரத்தில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எஜமான், குறைஷி காஃபிர் தலைவராக இருந்த ஒருவன் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவருக்கு வந்து கை கொடுக்கிறார், வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துறார். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப அழகான தோற்றத்துல, ரொம்ப அழகான வடிவத்துல இருந்தவர். தந்த உறவுக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செஞ்சு வர்றாருண்டா, அவருடைய உள்ளத்துல எவ்வளவு பாசம் இறக்க குணம் இருந்திருக்கும். சிந்திச்சு பாருங்க. இந்த காலத்துல உறவோட பார்த்து யாருமே பழகிறதே இல்லை. உறவை கண்டல அப்பாடியோ வர்றாங்க, வந்தா எந்த நேரத்துல கிளம்புவாங்க என்று யோசிக்கிற அளவுக்கு உட்கார்ந்து கொண்டே இருப்பாங்க. சரியான மண்ட குத்து, சரியான அல்லட்டி, கொழும்பு தமிழ்ல அல்லட்டி கேசுவல் உறவுகளை நாங்க பாராட்டுற வார்த்தைகள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறவை தேடி நாடோடியா திரிகிறாரு. பிறகு சரி உறவது கிடைக்கல, நானும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேன், இந்த எஜமான் எனக்கு கை கொடுக்கிறாருன்னு இவரும் என்ன செய்கிறார்? அந்த எஜமானுக்கு பணியாளராக மாறுகிறார். நல்ல நேர்மை, நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பாடு. எஜமான் என்ன நினைக்கிறாரு? என்னுடைய அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய சுமையாவை நான் இவருக்கு திருமணம் செய்து வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி சுமையாவை திருமணம் செய்து வைக்கிறார். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப அவர் அந்த கருப்பு நிறம், அடிமைத்தனம் என்றதை பார்க்கல. நல்ல பெண்ணு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று திருமணத்தில் இணைகிறார்கள். அந்த 2 பேரும் காஃபிர் ஒருவருடைய அடிமைகளாகத்தான் இப்போது இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த தம்பதிகளுக்கு பிறக்கிற அந்த முத்துக்கல் தான் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அம்மார் என்ற பேரை குழந்தைகளுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு பேர் தான். ஆனா எல்லாரும் இந்த பேரை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு காலத்துல. அதனால நான் செலக்ட் பண்ணல, எல்லாரும் இந்த பேரை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பேர் வைப்பதற்கு தகுதியான ஒரு பேர் தான் இது அம்மார். அந்த குழந்தை அந்த பேருக்கு ஏத்த மாதிரி வளருது, தியாகத்தோடு வளருது, இஸ்லாமிய பற்றோடு அந்த வளர்றதுக்குரிய நேர்மையான ஒரு உள்ளம் அந்த குழந்தைக்கு ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னை இறை தூதர் என்று அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும் பொழுது இந்த அடிமைகளாக இருந்த தம்பதிகளுக்கு இஸ்லாத்தின் செய்தி கேள்விப்படுது. கேள்விப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து
புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் இருந்த அடிமைகள் இருந்தாங்களே, அந்த அடிமைகள் பட்டியல்ல யாசிர் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறார்கள். அந்த அடிமைகள் பட்டியல்ல அம்மார் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய தரப்பிலிருந்து சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வருகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாச்சு. அம்மார் அவர்கள் வளருகின்ற நேரத்தில், நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அவருக்கு இஸ்லாம் சேருது. இஸ்லாத்துக்குள்ள வந்தாச்சு. அம்மார் ஒரு இளைஞரா இருக்கிறார். யாசிர் அவர்களும் அந்த இளைஞரை பெத்தெடுத்தவர் அடிமையாக இருந்தாலும் ஒரு வயது முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் இருக்கிறார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வயது முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். செய்தி கேள்விப்பட்டா சும்மா இருப்பாங்களா? அந்த செய்தியிலே வருகிறது, ஃபஅம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமனஅஹு அல்லாஹு பிஅம்மிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களால் பாதுகாப்பு பெறுகிறார்கள். யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அந்த நேரத்தில் அடிதான், பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல, கருத்து சுதந்திரம் எல்லாம் இல்ல, அடி உததான், வேற ஒண்ணுமே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த நாட்டிலிருந்து அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் வருவார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்ன நேரத்தில், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க பரவாயில்ல, ஈமான உள்ளத்துல மறைச்சு வைங்கண்டாங்க. ஏன்? யாரு ஈமானை வெளிப்படுத்தினாலும் சித்திரவதை செய்யப்படுவார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான நிலையில நபிகள் நாயகத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தைய காரணம் காட்டி விட்டு வச்சாங்க. ஆனா பல கட்டங்கள்ல கொடலை கொண்டு வந்து போடுறது, ஒருவன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய களத்தை நெருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல தொழுது கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய சால்வையை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய களத்தை பிடிச்சு நெருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு மூச்சு திணறுது. உடனடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை தடுத்து நிறுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய களத்தை நெருக்கப்பட்டிருந்த அந்த நெருக்கத்தை இலேசாக்கி விட்டு ரசூலுல்லாஹ்வை காப்பாத்துறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இறை தூதரே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது அடிமைகள் கிடைச்சா சும்மா இருப்பாங்களா? இன வெறி, மத வெறி, சிலை வழிபாட்டின் மீது கொண்ட பக்தி, முஸ்லிம்கள் ஏகத்துவத்தை சொல்லுகின்ற நேரத்தில் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தந்தையுடைய அந்த பாதுகாப்புல சமூக அந்தஸ்துல ஓரளவு பாதுகாப்பு பெற்றார்கள். வஅம்மா அபூபக்கரின் ஃபமனஅஹு அல்லாஹு பிகௌமிஹி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுதந்திரமான ஒருவராக இருந்தார். அவருடைய சமுதாயத்தார், அவருடைய குலம், அவருடைய கோத்திரம் அவருக்கு யாரும் கை வைக்கிறது என்ன செய்யல, விரும்பல. இன்னும் சொல்ல போனார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமூகத்திலே ஒரு பிரமுகராக வேறு இருந்தார். இந்த நிலையில் அவருக்கு பாதுகாப்பு. ஆனா வஅம்ம சாயிருஹும் ஃபஅஹதஹுமுல் முஸ்ரிகூன வஅல்பஸூஹும் அத்ராஹல் ஹதீத். ஆனா மத்தாக்கள் இருக்கிறாங்களே, இவங்களை முஸ்ரிக்கீன்கள் துன்புறுத்தினார்கள், நோவினை செய்தார்கள். எந்த அளவுக்கு நோவினை செய்தார்கள் என்று சொன்னா, அவர்களுக்கு இரும்பினால் ஆடைகள் அணிவித்து சுடும் மணலிலே அவர்களை வெயில் சுடுகின்ற நிலையில் தரையில் தர தர தரவென்று இழுத்து சென்றார்கள். அந்த அளவுக்கு கொடுமை செய்தார்கள். அந்த கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு குடும்பமே கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் அது ஆளு யாசீர் என்று சொல்லப்படுகின்ற அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் சுமையா அவர்களும் தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குடும்பமே சேர்ந்து கொடுமை செய்யப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு அந்த கொடுமை, இந்த செய்தி அவர்கள் எந்த அளவுக்கு கொடுமை செய்யப்பட்டாங்கன்றது இப்னு மாஜால 147வது செய்தியா வருது. இந்த குடும்பம் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரிச்ச மரங்களுக்கு மத்தியிலே கட்டப்பட்ட நிலையில் அந்த பேரிச்ச மரங்கள் வெட்டப்பட்டு 2ஆக பிளக்கப்பட்டார்கள் என்று ஒரு செய்தி வருது. ஆனா அந்த செய்தியை தேடி பார்த்த அளவுல எங்கேயுமே ஆதாரபூர்வமானதா கிடைக்கல. ஆனா கொடுமை செய்யப்பட்டார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மர்மஸ்தானத்தை நோக்கி அம்பு எய்ந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவதாக ஷஹீதான பெண் அவர்கள் தான் என்று ஒரு செய்தி வருகிறது. ஆனால் அந்த செய்தி பலவீனமான செய்தியா இருக்குது. ஆனாலும் இந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக கடுமையான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாகுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு இளைஞரா இருக்கிறாரா, இளைஞரை
தன்னுடைய தாய் தந்தையருக்கு முன்னாலேயே துன்புறுத்துகிறார்கள். அந்த துன்புறுத்தலை அவர் தாங்க முடியாமல் அவர் திணறிக் கொண்டு இருக்கிறார். என்ன செய்ய புரியல, திணறுகிறார். அந்த நேரத்தில் காபிர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு பாருங்க. அவனோட அற்பமான எண்ணம் என்னன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு மகத்துவமான கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய கொள்கை, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கை, சிலை வழிபாடுகள், அதை நாங்கள் வணங்குவது, சிலைகளுக்கு ஆற்றல் இருப்பதாக நம்புவது ஒரு மடத்தனமான கொள்கை என்பது அனைத்து மனிதர்களாலும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்று என்றாலும் வரட்டு கௌரவம், அவர்களுடைய அந்த குல பெருமை அவர்களை தடுக்கிறது. எந்த அளவுக்கு தடுக்கிறதுன்னா, கேட்கிற வார்த்தை அற்பமான ஆசை பாருங்க, நப்பாசைய பாருங்க. நப்பாசை என்ன தெரியுமா? அம்மார், நீ இப்போது சொல்ல வேண்டும் முஹம்மதை நீ வெறுத்தவன் என்று சொல்ல வேண்டும். முஹம்மதை நீ திட்டுபவனாக நாங்கள் உன்னை பார்க்க வேண்டும். எனவே எங்களுக்கு முன்னால் முஹம்மதுடைய மார்க்கத்தை விட்டு விலகினேன் என்று அறிவித்து விடு, முஹம்மத் படி கேவலமானவன் என்பதை அறிவித்து விடு என்று துன்புறுத்துகிறார்கள். கடுமையான அடி, வெயில்ல சுடுறதும் மேல சூடேற்றுறதும், கடுமையான வெப்பங்களை ஏற்படுத்துவதும், ஆடையை அணிய வைக்காமல் நிர்வாணமாக துன்புறுத்துவதும் கடும் வேதனை. அடிமைகளாக வேற இருக்கிறாங்களா, இவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏழாத ஒரு நிலையில அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி விடுகிறார்கள், நான் முகமதை ஏற்றுக்கொள்ளல, அவரை மறுக்கிறேன், அவரை மட்டமா பேசுறேன்னு பேசுறாங்க. ஆனா அவருடைய உள்ளம் தாங்கவே இல்லை, உள்ளம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடுமையான முறையில் அந்த குற்ற உணர்ச்சி அவரை தாக்குது. கப்பித்துக் கொள்றதுக்காக, உயிர் பழச்சிக் கொள்றதுக்காக இதை சொன்னாரே தவிர உள்ளத்தால் அவர் சொல்லவில்லை என்பது அவர் உணர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது, அதனால் தான் கூறினேன் என்று சொல்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குர்ஆன் வசனமே இறங்குது. 16வது அத்தியாயத்தில் 106வது வசனம், மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி, யார் ஒருவர் ஈமானுக்கு பிறகு அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான். வலஹும் அஸாபுன் அலீம், அந்த வசனத்துல இறுதியில் வருது, வலஹும் அஸாபுன் அலீம் ஃபஅலைஹிம் கலபும் மினல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. வசனத்துல ஆரம்பத்தையும் இறுதியையும் சொன்னேன். என்ன சொல்றாங்களா, யார் ஈமான் கொண்ட பிறகு குஃப்ரியத்துக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும், அவர்கள் அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான் என்பது அல்லாஹ்வுடைய விதி. இந்த நிலையில அல்லாஹ் இடையில அந்த வசனத்துல ஒரு விதி விலக்க போடுறான் பாருங்க, இல்லா மன் உக்ரிய வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், யாராவது ஒருவர் நிர்பந்திக்கப்பட்டால், வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், அவருடைய உள்ளம் ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் நிர்பந்திக்கப்பட்டால், அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வலாக்கின் மன் சரஹபில் குஃப்ரி சதுரன், அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான். வலாக்கின் மன் சரஹபில் குஃப்ரி சதுரன், மாறாக யார் குஃப்ருக்காக தன்னுடைய உள்ளத்தை விரிவாக்கிக் கொண்டே செல்வார்களோ அத்தகையவர்களுக்கு தான் ஃபஅலைஹிம் கலபும் மினல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வின் கோபம் ஏற்படும். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப அம்மாருக்காக வேண்டி ஒரு குர்ஆன் வசனமே இறங்குது. குஃப்ரான வார்த்தையை தான் சொன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஒருவர் மட்டகரமாக பேசினால், அவர் இறை தூதர் இல்லை என்று பேசினால், முஹம்மது தான் இந்த குர்ஆனை எழுதி இருக்கிறார் என்று யாராவது ஒரு பேர் தாங்கி முஸ்லிம் பேசினால், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார், அவர் குஃப்ரியத்துக்கு செல்கிறார். எங்கட சமூகத்தில் படிச்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, படிச்சுட்டு எல்லா பலாய் குப்பைகளையும் படிச்சிருப்பாங்க, மார்க்கத்தை படிச்சிருக்க மாட்டாங்க. மார்க்கத்தை படிக்காம பேசுறது, அது முகம்மது சொன்னது எல்லாமே ஏற்றுக்கொள்ளணும் என்றது இல்லை என்றுவான். இவங்களோட ஈமான் என்ன ஆகும், குஃப்ரியத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். ஆனா அந்த நிலையில் அம்மார் ரலியல்லாஹு சொல்லல, நிர்பந்தம், துன்புறுத்தல், வேதனை, உள்ளத்துல ஈமான் உறுதியாக நிற்கிறது. அதனால் அந்த நிர்பந்தத்தில் வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அதை மன்னிக்கிறான், அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறான். அம்மாருக்கு மட்டுமல்ல, அம்மாருக்கு பிறகு வரக்கூடிய எந்த முஸ்லிமுக்கு இந்த நிலை ஏற்பட்டாலும் உயிர் காத்து கொள்ளும் நிலை ஏற்படுகின்றது. இந்த நிலையில் குஃப்ரியத்தை நாங்கள் மொழிய வேண்டுமா? உள்ளத்துல ஈமான உறுதியா வச்சு
துன்புறுத்தல் இருந்து விடுபடுவதற்காக குஃப்ரியத்தான வார்த்தைகளை மொழிவது இஸ்லாத்திலே குற்றமாகாது, அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்ற இந்த வசனம், இந்த சட்டம், இந்த கொள்கை விளக்கம் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனதால அவர்களை பற்றி கருணை புரிந்து அவர்களுக்கு மறுமையிலே சுவனம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால், அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, 412வது ஹதீஸ். அதிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்க. உமையா ஆட்சி நடக்கிற காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அந்த ஆட்சி நடக்கிற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இனி சாயிலுக்கும் வ இன்னி உஹிப்பு அன் தஸ்துகூனி நஸத்துகுமுல்லாஹ, நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒரு கேள்வியை உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலளித்து நான் சொல்லுகின்ற பதிலில் நீங்க பதிலளிக்காட்டி நான் சொல்லுகின்ற பதிலில் என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்கள் என்று நான் கடுமையாக எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அத்தஅலமூன அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யூசிரு குரைஸன் அலா ஸாயிரின் நாஸ். மக்களே, உங்களுக்கு தெரியுமா, மனிதர்கள் அனைவரையும் விட, மக்கள் அனைத்து கோத்திரங்களையும் விட குறைசி கோத்திரத்தாரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படி என்று கேட்கிறார்கள். வயூசிரு பனி ஹாசிமின் அலா ஸாயிரி குரைஷ், குறைசி கோத்திரத்தாரில் பனு ஹாசிம் என்ற உபப்பிரிவான ஒரு கிளை கோத்திரமான பனு ஹாசிம் என்ற கோத்திரத்தாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பினார்கள் என்ற செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, ஃபஸகத்தல் கௌம், மனிதர்கள் அனைவரும் அங்கே ஆஜராகி இருந்தவர்கள் அமைதியுற்றார்கள். காரணம், அவங்க எல்லாம் உமையாக்கள் குறைசிகள் அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குலம் குறைசி குலம் அல்ல, உமையா குலத்தை கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதனால மௌனமா இருக்கிறாங்க. ஃபகால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு லவ் அன்ன பியதி மஃபாத்திஹல் ஜன்னா, உமையாக்களே இதுக்கெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, ஃபெடப்பாகிறாதீங்க. அல்லாஹ் சொர்க்கத்தின் திறவுகோள்களை என்னுடைய கையில் தந்திருந்தால் லா ஆதைதுஹா பனி உமையா ஹத்தா யதுகுலு மின் இந்தி ஆகிரிஹிம், நான் பனு உமையாவுடைய அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்லும் வரைக்கும் அந்த திறவுகோலை வெட்டி சொர்க்கத்தை திறந்தே வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன். அதுக்காக அல்லாஹ்வின் தூதர் விரும்பினோண்டா எனக்கு சொல்லாம இருக்க முடியாது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. அலா உஹத்திசுகுமா அன்ஹு யானி அம்மாரன், அம்மாரை பத்தி ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அக்பல்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிதம் பியதி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கரத்தை பிடித்து என்னை ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றார். நதமஸ்ஸா ஃபில் பத்ராஹி, அந்த இடத்துக்கு பேர், என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தவராகவே சென்றார். அத்தா அத்தா அலா அபீஹி வ உம்மிஹி வ அலைஹி யுஅzzபூன், அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அம்மாருடைய தந்தை வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார், அம்மாருடைய தாயார் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில நான் அம்மாருடைய குடும்பத்தாரை பார்த்தேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அம்மார் கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். ஃபகால அபு அம்மார், அம்மாருடைய தந்தை யாசிர் கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ் அத்தஹ்ர ஹாகதா, அல்லாஹ்வின் தூதரே காலம் முழுவதும் நாங்கள் இப்படி வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா, இதுக்கு முடிவில்லையா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட ஆரம்ப கால நிலை ஒன்றும் பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ் திரும்ப அவங்களுக்காக வக்காலத்து வாங்கினா என்ன நடக்கும், இன்னும் வேதனை செய்வார்கள். ரசூலுல்லாஹ்விடம் அதிகாரம் இல்லை, ஆட்சியும் இல்லை, பலவீனப்பட்ட நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. ஃபகால லஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்பிர் யாசிரே, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். சொல்லிவிட்டு சும்மா கால, பிறகு சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆல யாசிர், லி ஆலி யாசிர், இறைவா
யாசிருடைய குடும்பத்தாருடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. வகது ஃபஅல்து, நான் என்னால முடிஞ்சதை தான் செஞ்சேன். யாசிருடைய குடும்பத்தாரை நீ மன்னிச்சிரு இறைவா, இந்த வேதனைகளால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப நான் கேட்கிறேன், எவ்வளவு வேதனை என்று பாருங்க. ஒரு கொள்கையை சொன்னதுக்காக, அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்ற கொள்கையை சொன்னதுக்காக எவ்வளவு அடிப்புடி என்று பாருங்க, எவ்வளவு நோவின் என்று பாருங்க. குடும்பமே, தாயார், தந்தையார், மகன் எல்லாரும் வேதனை செய்யப்படுறாங்க. இந்த குடும்பம் என்ன செஞ்சிருக்கணும்? வேதனை தாங்க முடியல. ஒருத்தர் தலைவராக நாங்க பார்க்கிறோம், அந்த தலைவர் நம்மளை காப்பாத்தல தானே, பொறுமையா தான் இருக்க சொல்றாரு, என்ன காப்பாற்ற முடியல. இது என்ன மார்க்கம், இது என்ன கொள்கை, இது என்ன, இதுக்காகவா வந்தோம், நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா, காலம் முழுவதும் இப்படிதான் நாங்கள் வேதனை செய்யப்படுவோமா என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டு சென்றார்களா? அந்த மக்காவை விட்டு சென்றார்களா? இந்த மார்க்கத்தின் அடிப்படையான கொள்கைகளை விட்டு சென்றார்களா? அன்பிற்குரியவர்களே, செல்லவில்லை. வேதனையை தாங்கி பிடிச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்தார்களே, அந்த இஸ்திக்பாரை தான் அவர்கள் மதித்தார்கள். இஸ்திக்பாரை நினைச்சி, பாவம் மன்னிப்பு தனக்கு கிடைக்கும் என்றதை நினைச்சி இந்த கொள்கையில உறுதியா நின்றாங்க. நம்ம மக்களுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சா பள்ளிக்கு வர மாட்டான். ஆனா இதே எங்க சரி ஷாப்பிங் போறதா இருந்தா ரெயின் கோட்டை போட்டு கொடையை பிடிச்சி, வாகனத்துக்குள்ளே ஹெல்மெட்டா கொடையை பிடிச்சு கொண்டு போவாங்க. போற பயணத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டான், நூறலிக்கு ட்ரிப்பு ரெடி பண்ணிக்கிறேன் வைங்க. நூறலில மண் சரிவு என்று நியூஸ்ல எத்தனை தடவை போட்டாலும், பிரேக்கிங் நியூஸ்ல, ட்ரிப்பை கேன்சல் பண்ணுவானா? பண்ண மாட்டான். இதே ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, ஒரு மாநாட்டுக்கு வர்றாங்க, ஒரு பயானுக்கு வர்றாங்க, ஒரு கல்லடி விழுந்துச்சுன்னு வைங்க, இங்க போனா அடிச்சு சாகடிச்சிருவாங்க, நம்மட ரெஸ்பெக்ட் என்ன ஆகிறது, கல்லடிப்பட்டு வர்றதா? அதெல்லாம் முடியாது, தியாகம் செய்ய முடியாது. ஈஸ்டர் தாக்குதல் வந்த உடனே எத்தனை கொள்கைவாதிகள் தௌஹீத் என்ற பெயர்ல இருந்து மாறினாங்க. எத்தனை தௌஹீத்வாதிகள் தன்னை தௌஹீத் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு பின்வாங்கினாங்க. சில பேர் ஜாரான் என்ற பெயரை மாத்திரத்துக்கு முயற்சி செய்தார்களா இல்லையா? சிக்கலாகும் என்று யோசித்தார்கள். இந்த தெய்வலையில ஒரு ஹோட்டல் ஒன்றை வச்சிருந்தாங்க, ரிசப்ஷன் ஹோட்டல் உண்டு, வெட்டிங் ஹால், ஜாரான் என்று அதுக்கு பேரு. இன்னைக்கு வேற ஒரு பேரை மாத்தி வச்சுக்கலாம், ஹோட்டல் ஜாரான வேறொரு பேர்ல மாத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ஜாரான் என்ற பேருக்கு என்னடா பிரச்சனை? அவன் தீவிரவாதியா இருந்தா அவனுக்குரிய விஷயங்கள், அவன் கொள்கையில கவரப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் சட்டம் எடுக்கணுமே, நடவடிக்கை எடுக்கணுமே தவிர பேர் வச்சதனாலேயே பிரச்சனையா? அல்லாஹ்வுடைய அருளால இந்த தௌஹீத் பேரை நாங்க மாத்தல, அல்லாஹ்வுடைய கிருபையால அதே பேர்ல தான் எங்களோட பயணத்தை தொடர்றோம். காரணம் என்ன? கொள்கையில உறுதியா நாங்க இருக்கணும், இஸ்திகாமத்தா இருக்கணும். ஒரு குடும்பமே கஷ்டப்படுது, ஒரு உயிரிழப்பு வந்தா, இந்த கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி ஒரு உயிரிழப்பு வந்துச்சு வைங்க, ஒரு பேச்சுக்கு என்ன நடக்கும்? முடிஞ்சு கதை. அன்பிற்குரியவர்களே, 2009 பேருவலையில மஸ்ஜிதுர் ரஹ்மான் என்ற ஏகத்துவ பள்ளி வாசலை தரீக்கத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஆயுதங்களுடன் இரவோடு இரவாக வந்து, போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கும் நிலையில் கூட அந்த பாதுகாப்புகளை துச்சமாக மதித்து பள்ளிவாசல் ஒன்றை கொளித்து விட்டு ஏகத்துவ சகோதரர்கள் 4 பேரை அவர்கள் ஷஹீதாக்கினார்கள், கொலை செய்தார்கள். இந்த நிலையில் அந்த ஏகத்துவ குடும்பங்கள் கொள்கையை விட்டு இன்னும் மாறலைங்க. அதே கொள்கையில அந்த ஷஹீதாக்கப்பட்ட, கொலை செய்யப்பட்ட 4 பேருடைய சந்ததிகள் இன்று மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்திலே உறுதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கண் முன்னாடி கண்ட ஆதாரம். இப்படி எல்லாம் இருக்குதே, நாங்க ஏன் பயப்படணும்? இந்த மார்க்கத்தை நாங்க யாருக்காக ஏற்றுக்கொண்டோம்? இந்த ஜமாத்தில் உள்ள நிர்வாகிகளுக்காகவா, அல்லாஹ்வுக்காக வேண்டியா? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக எந்த விலையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இது அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்திலே நாங்கள் படிப்பினையாக பெற்றுக்கொள்கிறோம். இவர் முதலாவதாக மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் சென்றார்களே, அவர்களையும் ஒருவராக இருக்கிறார். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எப்படி என்று வரல, அதற்கு பிறகு அவர்களுடைய வரலாறு தொடரல. அப்ப அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு மட்டும்தான் தொடருது. இவர் ஹிஜ்ரத் செய்கிறார். புகாரில 3924வது செய்தி.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பதாக அவ்வலு மன் கதிமா அலைனா முஸ்அப் இப்னு உமைர், பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நம்மை நோக்கி ஆரம்பத்திலே ஹிஜ்ரத் செய்தவர்கள்ல முஸ்அப் இப்னு உமைர் இருந்தார். நான் பேசுகின்ற இந்த 3 தலைப்புகளிலும் முஸ்அப் இப்னு உமைர் என்றவர் என்ன செய்கிறார்? அந்த பேர் இடம் பெறுகிறது. கவனித்தீர்களா? ஹிஜ்ரத்தின் பின்னால் ஏற்பட்ட நுஸ்ரத், ஹிஜ்ரத் என்பது ஊர் துறந்து செல்வது, நுஸ்ரத் என்பது ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது. இந்த 2 சம்பவங்களுக்கு பிறகுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கட்டியெழுப்பப்படுகிறது. அதற்கு வித்திட்டவர் யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய வரலாறு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சென்ற வருடம் பார்த்தோம். ஒரு தனவந்தராக இருந்தார், கடும் ஒரு குறைசிகள்ல மிகப்பெரிய ஒரு குலத்தில் பிறந்தார். ஆனால் அவருக்கு இஸ்லாம் அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டு ஏகத்துவம் ஒளி அவருடைய உள்ளத்தை பிரகாசிக்க வைத்து நபிகளாருடன் அவர் கை கோர்த்து கொண்டு இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்டார். குர்ஆனை அதிகமாக கற்றுக்கொண்டார். ஆரம்ப ஹிஜ்ரத் செய்தவர்கள் அவர் முதலாமானவராக இருந்தார். மதீனத்து வாசிகளை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டார். அவர் இருந்தார். வப்னு உம்மி மக்தூம், அடுத்ததாக வருபவர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சும்ம கதிமா அலைனா அம்மார் இப்னு யாசிர், பிறகு நம்மை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தவர் யார்? அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வ பிலால் ரலியல்லாஹு அன்ஹும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிறகு வந்தார்கள். அப்ப இந்த ஹிஜ்ரத் சென்ற பிறகு மதீனால ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புற அந்த பணியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாகவே முஹாஜிர்கள்ல, குறைசிகள்ல, மக்காவாசிகள்ல ஹிஜ்ரத் சென்றவர்கள்ல 4 பேர் வருவாங்க. முஸ்அப் இப்னு உமைர் வருவார், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வருவார், அம்மார் பின் யாசிர், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுல 2 பேர் அடிமை, ஒருத்தர் கண் விளங்காதவர், ஒருத்தர் உயர்ந்த குலமாக கருதப்பட்ட குலத்தில் இருந்து இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள். மொத்தமும் தியாகம் தான் பாருங்க. இதை நாங்க பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு அறிவிப்புல வருகிறது, புகாரில 3925வது செய்தியாக, கதிம பிலாலுன், பிலால் ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்தார். வ சஅதுன், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வ அம்மார் இப்னு யாசிர், அம்மார் பின் யாசிரும் ஹிஜ்ரத் செய்த ஆரம்பவாதிகளில் அவர்களும் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இப்படி இருந்தார் இந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குடும்பம் தியாகம் செய்து அவரும் தனிப்பட்ட முறையில் தியாகம் செய்தார். இது எல்லாத்தையும் பார்த்து அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சிறந்த தகுதியை வழங்குகிறார்கள். சிறந்த ஒரு புனை பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குகிறார்கள். சிறந்த ஒரு சிஃபத் அவர்களிடம் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரில 3287வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபு தர்தா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் ஷாம் நாட்டுக்கு செல்கிறார்கள், சிரியாக்கு போறாங்க. அவர் ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அவர் கேட்கிறார், காலு அபு தர்தா கால அஃபீக்கும் உள்ளதி அஜாரஹுல்லாஹு மினஷ் ஷைத்தானி அலா லிசானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கேட்கிறார், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களிடம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் வர்ணனை செய்யப்பட்ட ஒருவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார்கள். அப்ப உடனே அவர் சொல்கிறார், ஆம், எங்களிடம் அத்தகைய ஒருவர் இருக்கிறார். அவர் யாரு தெரியுமா? வேறு யாரும் இல்லை, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்கிறார்கள். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றவர். இந்த தகுதி எங்களுக்கு கிடைச்சா அது போதாதான் நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு? இந்த மாதிரி யாருக்காவது ஒரு சிஃபத்துல வர்ணிக்க முடியுமா? இந்த தகுதி யாராவது பெற முடியுமா? ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு அம்மாரை நெருங்கினாலும் அம்மார் அந்த ஷைத்தானை முறியடிக்கின்ற அளவுக்கு இரையச்சம் நிறைந்தவராக இருந்திருக்கிறார் என்று இதன் மூலம் தெரிகிறதா இல்லையா? தெரிகிறது. இதே செய்தி விரிவான செய்தியாக வருகிறது புகாரில 3743வது செய்தியாக. இதே அல்கமா என்று சொல்லக்கூடிய ஒரு அல்கமா பின் ஹைஸ் அந்நகை அவர்கள் ஷாமுக்கு செல்கிறார்கள். இல ஷாம் ஃபலம்மா தஹலல் மஸ்ஜித,
அவர் ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறார். கால அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஜலீசன் சாலிஹன், இறைவா எனக்கு நல்ல ஒரு இடம், தங்குமிடம் ஏற்பட வேண்டும், அதே போன்று எனக்கு ஒரு நல்ல ஒரு தோழர் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஃபஜலஸ இலா அபி தர்தா, ஷாம்ல அபூ தர்தா இருக்கிறார், அவருக்கு பக்கத்துல போய் இவர் உட்கார்றார். உட்கார்ந்தோடனே ஃபகால அபூ தர்தா, அபூ தர்தா கேட்கிறாரு, மிம்மன் அன்த, நீங்க எங்கெந்து வந்தீங்க? அல்கமா என்றவர்கிட்ட கேட்கிறார், நீங்க எங்கெந்து வந்தீங்க? இந்த அல்கமா என்பவர் யார் என்று சொன்னா, இவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. இவர் ஒரு அடிமை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை விடுதலை செய்றாங்க. அவரிடம் தர்தா அவர்கள் கேட்கிறார்கள், அபூ தர்தா மிம்மன் அன்த, நீங்க எங்கெந்து வந்தீங்க? அவர் சொல்கிறார், மின் அஹ்லில் கூஃபா, நான் கூஃபால இருந்து வர்றேன் என்று சொல்றார். சொன்ன உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அலைஸ ஃபீக்கும் அவ் மின்கும் சாஹிபு சிர்ரி அல்லதி லா யஅலமுஹு கைருஹு யானி ஹுதைஃபா, உங்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு யாருக்குமே எதையுமே சொல்லாம ஒரு ரகசியத்தை ஒரு நபித்தோழரை பார்த்து சொன்னார்களே, அந்த நபித்தோழர் உங்களுடன் இருக்கிறாரா என்று கேட்கிறார். அதற்கு அல்கமா அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் பலா, ஆம் இருக்கிறார். யார் அவர்? அவருடைய பேர் ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் அவங்கள கூப்பிட்டு தான் நிறைய பேர் முஸ்லிம்களோட முனாஃபிக்குகள் இருந்தாங்க. இன்னார் இன்னார் முனாஃபிக்குகள் என்ற பேர் பட்டியலை கொடுத்து வச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் முனாஃபிக் என்று அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து ரசூல் அந்த பேர் பட்டியலை யாருக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். அவர் இருக்கிறாரான்னு கேட்க இவர் சொல்றார், ஆமா இருக்கிறார். திரும்ப கேட்கிறார், அலைஸ ஃபீக்கும் அவ் மின்கும், உங்களிடம் இருக்கிறாரா அல்லது உங்களில் இருக்கிறாரா? அஜாரஹுல்லாஹு அலா லிசானி நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானி மினஷ் ஷைத்தானி யானி அம்மார், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்ற ஒரு மனிதர் என்று அல்லாஹ்வின் தூதர் வர்ணித்தார்களே, அந்த மனிதர் உங்களிடம் இருக்கிறாரா? அவர் யாரு தெரியுமா? அம்மார் பின் யாசிர் என்று கேட்க, குல்து பலா, ஆம் அவர் எங்களுடன் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றவர் என்ற தகுதியை பெறுவது எவ்வளவு கஷ்டம். அதுக்காக ஒருத்தர் உழைச்சி வாழ்ந்திருக்கிறார் என்றா அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு எவ்வளவு ஒரு தியாகத்தை எடுத்து சொல்லுது. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போன்ற அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுமனே ஒரு தக்வாதாரி மாத்திரம் அல்ல, அவர் மார்க்கத்தை எத்தி வைக்கும் ஒரு தாயாக இருந்தார். அதை கவனிக்கணும். ஒரு தாய், அழைப்பாளர். அவருடைய இறையச்சத்தோடு அவர் தொழுது விட்டு அவர் சென்று விடவில்லை, அந்த இறையச்சத்தை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவராக இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு ஹுத்துபா நிகழ்த்துகிறார். ஹத்தபனா அம்மார் ஃபஅவுஜஸ வஅப்லஹ, அம்மார் அவர்கள் நம்மிடத்திலே ஒரு ஹுத்துபா செய்தார்கள், ஒரு பயான் செய்தார்கள். ஃபஅவுஜஸ வஅப்லஹ, என்ன அற்புதமான உரை தெரியுமா, என்ன அற்புதமான பயான் தெரியுமா. அழகான முறையில் ரத்தின சுருக்கமாக அழகான முறையில் அவர் சொற்பொழிவாற்றினார் என்று கேட்கிறார்கள். நஸல ஃபலம்மா நஸல, அவர் மிம்பரிலிருந்து இறங்கின உடனே அவரிடம் கேட்கிறார்கள், யா அபா யக்லான், யா அபல் யக்லானி லகத் அப்லகத வ அவுஜஸ்த, நீங்க அழகாக சொற்பொழிவு நிகழ்த்தினீர்களே. அபுல் யக்லான் என்று சொல்லி கேட்கிறாங்க, புனை பேர்ல. அழகான ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினீர்களே, கருத்தாளுமிக்க ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினீர்களே. ஃபலவ் குந்த தனஃபஸ்த, இன்னும் கொஞ்சம் அதை நீட்டிருக்க கூடாதா, பயான இன்னும் கொஞ்சம் நீட்டிருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். நம்ம ஆக்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஜும்மா விழுத்தம் என்று வைக்க, மூஞ்செல்லாம் சுழிச்சி தலையெல்லாம் குனிஞ்சி நேரத்தை இப்படி பார்த்து சில பேர் இப்படி இப்படி எண்டுவாங்க, டைம் முடிஞ்சு என்று. இந்த மாதிரி இருக்க விட மாட்டாங்க. சில பேர் இப்படி என்று மிம்பர்ல இருந்து நாங்களும் பார்க்கத்தானே செய்யறோம் நிறைய விஷயங்களை. என்னென்ன இவன் இந்த பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். ஓ முடிக்க சொல்றாடோ, தலைப்புல இருக்கிற விஷயங்களை சொல்லாம எப்படியப்பா முடிக்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்கன்னு இழுத்து விடுறது என்றாலும் நாங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் சொற்பொழிவுகளை சுருக்க. ஏனென்றால் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னி சமஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்ன தூல ஸலாத்திர் ரஜுலி வ கிஸரல் ஹுத்பதி மஇன்னத்துன் மின் ஃபிக்ஹி, யார் ஒருவர் ஹுத்துபாக்களை சுருக்கமாக செய்து கொள்வார்களோ, தொழும் பொழுது நீளமாக யார் தொழுது கொள்வார்களோ, அதுதான்
அவருடைய சிறப்பில் ஒழுக்கத்தில் மார்க்கத்தை அவர் நன்காக புரிந்திருப்பதை எடுத்து காட்டும் அம்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹுத்துபாக்கள் சுருக்கமா இருக்கணும் என்றது யாருடைய வழிமுறை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. தொழுகைகள் நீளமா இருக்கணும் என்றது யாருடைய வழிமுறை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. அதனால குத்துபாவை நீட்டணும், தொழுகையை சுருக்கணும். இப்ப கன்ஃபியூஸ் பண்ணதான் நினைக்காதீங்க. இமாம் மிம்பர்ல இருக்கிறார், 25 நிமிஷம் அரை மணித்தியாலம் அவர் குத்துபா பண்றாரு. இப்ப இந்த ஹதீஸ் பிரகாரம் என்ன பண்ணணும்? உங்களுக்கு விளங்கின விளக்கத்தை சும்மா கேட்கிறேன். அவர் தொழுகை எத்தனை நிமிஷத்துக்கு அப்ப தொழணும்? 25 நிமிஷத்துக்கு குத்துபா பண்ணா 30 நிமிஷத்துக்காவது தொழுகையை தொழணுமா இல்லையா? அப்படி செய்வோமா? அப்படி கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவை சுருக்கினாங்கண்டா குத்துபாவை அந்த இடத்துக்கு பொருத்தமான மாதிரி சுருக்கி சொல்லுவாங்கன்னு அர்த்தம். ஜும்மாவுடைய தொழுகையோடு சுருக்கினாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஏனண்டா சில அறிவிப்புகள்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல குத்துபா பண்ண வந்தால் என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் புகழ்வாங்க. குத்துபத்துல் ஹாஜ்ஜா இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அதுல 3 குர்ஆன் வசனம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா சொல்லிட்டு ஃப இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லிட்டு ஒரு அறிவிப்புல ஒரு பெண்மணி சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்கும்போது தான் சூரத்து காஃப் இருக்குதே அதை நான் மனனம் செய்தேன். 50வது அத்தியாயம் திருக்குர்ஆன்ல. அப்ப குறைஞ்சது ரசூலுல்லாஹ் மிம்பர்ல சூரா காஃப் ஓதி இருக்கிறாங்களா இல்லையா? கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 20-25வது நிமிஷங்கள் எதுக்கு தேவைப்படும்? குத்துபாக்கு தேவைப்படதான் செய்யும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இடத்துக்கு ஏத்த மாதிரி சுருக்குங்க. மனுஷர் சிரமப்பட விடக்கூடாது, மனிதர்கள் கஷ்டப்பட விடக்கூடாது, அதுக்கு ஏத்த மாதிரி சுருக்கி கொள்ளணும். தொழுகையில ரசூலுல்லாஹ் என்ன ஓதுவாங்க? ஜும்மா தொழுகையில சூரத்துல் ஆலா, சூரத்துல் காசியா, இந்த மாதிரி சூறாக்கள் தானே ஓதுவாங்க. அது எத்தனை மணி தியாலத்துக்கு இழுக்கிறது? பக்கராவா ஓதுறது 25 நிமிஷத்துக்கு. அப்ப தொழுகை சுருக்கமாகவும் குத்துபா நீளமாகவும் இருக்குது. அர்த்தம் என்ன தெரியுமா? பொதுவாக எங்களுடைய தொழுகைகள் நீளமாக இருக்கணும். குறிப்பாக ஜமாத் தொழுகை சுருக்கமாக தான் இருக்கணும். இஸ்லாத்துல தனிப்பட்ட முறையில் தொழுற தொழுகை நீளமானதாக இருக்க வேண்டும். குத்துபா செய்யும் போது வளவள என்று பேசிக்கொண்டிருக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா குத்துபாக்களை முடிக்கணும் என்றது பொதுவான ஒரு அறிவுரையாக பெற்றுக்கொள்கிறோம். இதை அறிவிப்பவர் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 1577வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தொழுகை நடத்துறாங்க, குத்துபா நடத்துறாங்க, ஷார்ட்டா முடிச்சாங்கன்ற ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கம் விரிவா வருது. கேக்குறாங்க, லகத் ஹஃபஃப்த அவ் அவ்ஜஸ்த ஸலாத், நீங்க என்ன தொழுகையை ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டீங்க, ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. இதுல இருந்து ஒன்று மட்டும் விளங்குது, இமாம் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. இமாம் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பே செய்யாட்டிலும் பின்னுக்கு இருக்கிறவன் ஏன் அப்படி பண்ணவில்லை, ஏன் இப்படி பண்ணவில்லை, இந்த கேள்விகள் பொதுவா வரத்தான் செய்யும். அவர் சொல்கிறார், அம்மா அலா ذلك فقد دعوت فيها بدواءة سمعتهن من رسول الله صلى الله عليه وسلم. தொழுகையை சுருக்கமா முடிச்சதா நீங்க சொல்றீங்க, ஆனா நான் அதிலே ஒரு துஆவை கேட்டேனே, அந்த துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் ஓதின ஒரு துஆவாக இருக்கிறதே, அது உங்களுக்கு போதாதா என்று கேட்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் அந்த தாபீன்கள் கேட்கிறாங்க, அந்த துஆ தான் என்ன என்று கேட்கிறாங்க. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹும்ம பி இல்மிக்கல் கைப, இறைவா மறைவானவற்றை அறிந்தவனே, வ குத்ரத்திக அலல் ஹல்கி, உன் படைப்பினங்கள் மீது ஆற்றல் உடையவனே, அஹ்யினி மா அலிம்தல் ஹயாத்த கைரன் கைரன் லி, இந்த உலக வாழ்க்கை எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை இந்த உலக வாழ்க்கையிலே நீ வாழச் செய்து விடு. வதவஃபனி இதா அலிம்தல் வஃபாத்த கைரன் லி, நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை நீ மரணிக்கச் செய்து விடு என்று சொல்லி வரக்கூடிய ஒரு நீண்ட துஆவை அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த செய்தி
நசாயில 1288வது செய்தியா வருது. அப்ப இபாதத்துல கவனமா இருந்திருக்கிறாங்க. மக்களை சிரமப்படுத்தாம இருக்கணும், தன்னுடைய இறையச்சத்தை வெளிப்படுத்துறோம் என்ற பேர்ல மக்களுக்கு சிரமம் கொடுக்காம வாழ்ந்திருக்கிறாங்க. இதை பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, அவர் மார்க்க சட்டங்களை விளங்கி வாழ்ந்த ஒரு மாமேதையாக இருந்தார். ஒரு முறை அவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு பயணத்துக்கு செல்கிறார். அந்த பயணத்தின் போது குளிப்பு கடமையாகுகிறது 2 பேருக்கும். பார்த்தா தண்ணி இல்லை பயணத்துல. 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தண்ணீர் இல்லை தானே, குளிப்பு கடமை தானே, நாங்க 2 பேரும் மண்ணுல உருண்டுருவோமே. அல்லாஹ் தயமும் செய்ய சொல்றானா இல்லையா? தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமும் செய்யுங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வாங்க அமீருல் உமர் அவர்களே, 2 பேரும் மண்ணுல உருளுவோம் என்று 2 பேரும் குறைந்த ஆடைகளை மேலில் வைத்துக் கொண்டு மண்ணுல உருள்றாங்க. கேட்டா தயமும் செய்யறாங்களாம், குளிப்புக்கு தயமும் செய்யறாங்களாம். இந்த செய்தி அவர் சொல்லும் போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஜா ரஜுலுன் இலா உமர் இப்னுல் கத்தாப், உமர் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். ஃபகால இன்னி அஜ்லப்து ஃபலம் உஸிபில் மாஅ, நான் குளிப்பு கடமையான ஆகிட்டேன், ஜுனுபத் ஆகிட்டேன், தண்ணி இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. அப்பதான் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அம்மா தذ்குர அன்னா குன்னா ஃபீ சஃபரின் அன வ அன்த, நானும் நீங்களும் ஒரு சஃபரிலே இருந்தோம், பயணத்திலே இருந்தோம், அது உங்களுக்கு நினைவில்லையா? அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ஃபஅம்மா அன்த ஃபலம் துஸல்லி, நீங்க தொழாம இருந்தீங்க. வ அம்மா அன ஃபதமஅத்து ஃபஸல்லைது, நான் மணலிலே புரண்டு மணலிலே என்னுடைய மேனியை மணலிலே தடவிக்கொண்டு நான் தொழுகையை நடத்தினேனே, உங்களுக்கு அது ஞாபகம் இல்லையா என்று கேட்க, ஃபஸக்கர்து லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை பற்றி நாங்கள் ரசூலுல்லாஹ்விடம் சொன்ன நேரத்தில், இன்னமா கான யக்ஃபீக ஹாகதா, இப்படியெல்லாம் மண்ணில் உருள வேண்டிய அவசியம் இல்லை, என்ன செய்யுங்கள், நீங்க இதை செஞ்சா போதும் என்று ஃபலரபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகஃபையில் அர்ல, ரசூலுல்லாஹ் தன்னுடைய 2 முன் கைகளையும் மண்ணிலே தட்டிவிட்டு, வனஃபக ஃபீஹிமா, அந்த 2 கைகளை ஊதிவிட்டு, சும்மா மஸஹபிஹிமா வஜ்ஹஹு, ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகத்திலே தடவிக்கொண்டு, வகஃபைஹி, தன்னுடைய 2 முன் கைகளையும் தடவிக்கொண்டார்கள் என்று வருகிறதே, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்கிறாங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிக்கணும்? ஞாபகப்படுத்தி ஓகேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த செய்தி புகாரில 338 செய்தியா வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கடா, இப்படி சொன்னோன்னே ஃபகால உமர் சொல்கிறார், இத்தகில்லா யா அம்மார், அம்மாரே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்சேத லம் உஹதிஸ் பிஹி, இப்படி நடக்கல என்றாரு. அப்ப அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்சேத, அப்படியா இவர் வெக்கப்படுறாரோ, தொழாம இருந்தார் என்று வந்துச்சே, வெக்கப்படுறாரோ தெரியல, இன்சேத்த, நீங்க நினைச்சா லம் உஹதிஸ் பிஹி, நான் இதை யாருக்குமே அறிவிக்க மாட்டேன் என்றார். குளிப்பு கடமையானவர்கள் தண்ணீர் கிடைக்காத நிலையில் அல்லது தண்ணீருக்கு அஞ்சினால் தயமும் செய்து கொள்ளலாம் என்ற இந்த சட்டம் இப்படித்தான் ரிவீல் ஆகுது, வெளியே வருது. இதை அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 603வது செய்தி. ஆனா இந்த சட்டம் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு சொன்ன பிறகு நபித்தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்றாங்க? அம்மார் இப்படி ஒரு செய்தி சொல்றாரு, குளிப்பு கடமை என்றா தயமும் செய்து கொள்ளலாம் என்று சொல்றாரு, இந்த சட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொன்ன உடனே அவர் யாரு? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ் குர்ஆன 4 பேர் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள சொன்னதுல முதலாவது ஆளு. அவர் சொல்றாரு, அப்படி செய்ய இயலாது, அப்படி செய்ய விட்டா எல்லாரும் குளிப்பு கடமையாகி குளிக்காம என்ன பண்ணுவாங்க? மண்ணை தொட்டு தயமும் செஞ்சு தொழ ஆரம்பிப்பாங்க. இந்த வாசலை நான் திறந்து வைக்க விரும்பவில்லை என்றார். நேரடியா நபி வழி ஒன்று சொல்லப்படுது, அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தாம மன உச்சையை போட்டு முடியாது என்றாரு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி தோழர்கள் தியாகிகள், சிறந்தவர்கள், உத்தமர்கள். ஆனா வஹீக்கு உத்தரவாதம் அல்லாஹ்விடம் மட்டும்தான், அல்லாஹ்வின் தூதரிடம் மட்டும்தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப கேட்கிறாங்க, ஃபதஅனா மின் கௌலி அம்மார் கைஃப தஸ்னஉ பிஹாதிஹில் ஆயா, நாங்க இந்த அம்மாருடைய இந்த சொல்லை விட்டு விடுவோம் என்றா குர்ஆன் வசனத்தை நாங்க நடைமுறைப்படுத்த முடியாம போகும். குளிப்பு கடமையானவர்கள் என்ன செய்யணும் என்று அல்லாஹ் சொல்றான், குளிச்சிட்டு வரணும் என்றான். அதனால அம்மாருடைய செய்தியை நாங்க விட்டு விடுறோம் என்று சொன்ன உடனே அப்ப சொல்கிறார்கள்,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர் வந்து சொன்னார் தானே, அவர் ஆதாரமா நின்றார் தானே என்று சொல்லும்போது அப்துல்லா இப்னு மசூத் கேட்கிறார், உமர் அதை ஒத்துக்கொண்டாரா? உமர் அதை ஒத்துக்கொண்டாரா? மறுக்கத்தானே செஞ்சாரு, எனவே நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாரு. இந்த செய்தி புகாரில 346வது செய்தியா பதிவு செய்யப்படுது. ஆனா குளிப்பு கடமையானவர்கள் தயமம் செய்யலாம் என்பது மார்க்கத்தில் உள்ள சட்டம். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தியிலிருந்தும் விளங்குறோம். அதே நேரத்தில் வேறு அறிவிப்புகள்லையும் வருகிறது. இப்படி பார்க்கிறோம். இந்த மாதிரி மார்க்க பற்றோட மார்க்க சட்டங்களை நிலைநிறுத்துவதில் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு தியாகி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அம்மாரும் ஆரம்பத்திலே சென்று விட்டார். ரசூல்லா போய் அந்த ரசூலா மஸ்ஜிதுன் நபவியை கட்டுவதற்காக, ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக 2 இளைஞர்களிடம் ஒரு காணியை வாங்குறாங்க. இளைஞர்கள் சொல்றாங்க, நாங்களே உங்களுக்கு இலவசமா காணியை தர்றோம் என்று. முடியாது, காசு கொடுத்தா வாங்குறேன், காசை பெற்றுக்கொண்டா நான் வாங்குறேன் என்றாங்க. ரசூலா சொந்த செலவுல தான் மஸ்ஜிதுன் நபவி என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. அப்படி கட்டும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையாக இருந்த, தன்னுடைய மகனாக இருந்த அலி என்பவருக்கு, இப்னு அப்பாஸ் அவர்களுடைய மகன் அலி அவருக்கும் இன்னொரு இக்ரிமா என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கும் சொல்கிறார், நீங்க இன்தலிகா இலா அபி சயீத், அபூ சயீதிடம் நீங்கள் செல்லுங்கள். ஃபஸ்மஆ மின் ஹதீஸிஹி, ஏதாவது ஒரு ஹதீஸ் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதை பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று சொல்ல இந்த 2 பேரும் போறாங்க. அல்கமா அவர்களும் அலி என்பவரும் செல்கிறார் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். அவர் வந்து ஒரு வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். முத்தத்தில் அவர் மேலாடைய கலைஞி தான் அந்த வேலையை செய்கிறாரு. இவங்க உடனே மேலாடைய போத்தி கொண்டு வாங்கன்னு பேசுறாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, சும்மா அன்சஹ யுஹத்திசுனா ஹத்தா அத்தா திக்ரு பினாஇல் மஸ்ஜித். பிறகு அவர் ஒரு ஹதீஸை அறிவித்தார். அந்த ஹதீஸிலே நபிகள் நாயகத்தின் பள்ளிவாசல் கட்டப்பட்ட அந்த செய்தியை அவர் அறிவித்தார். அதுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னா, குன்னா நஹ்மிலு லபினத்தன் லபினத்தன், நாங்க மஸ்ஜிதுன் நபவியை கட்டுவதற்காக ஒவ்வொரு செங்கல்லாக நாங்கள் சுமந்து சுமந்து சென்றோம். ரசூல்லா அந்த இடத்தை வாங்கி, அங்கே முஷ்ரிக்கீன்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த ஒரு இடம் இருந்தது. அங்கே இருந்த எல்லா எலும்பு துண்டுகளையும் அகற்றிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் நாங்க ஒவ்வொரு செங்கல்லாக சுமந்து சென்றோம். ஆனா வ அம்மாருன் லபினத்தைனி லபினத்தைன், அம்மார் வந்து 2 செங்கல்லா சுமந்தார். அம்மார் எத்தனை செங்கல்ல சுமந்தாரு? 2 சுமந்தார். இது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒருத்தன் தியாகம் செய்யறான்டா அவனை வாட்ச் பண்ணுங்க, எவ்வளவு தியாகம் செய்யறான்னு பாருங்க. அவன் டபுள் மடங்கு நீங்க தியாகம் செய்ய பாருங்க. அவன் பாதி மடங்கு வந்துடக்கூடாது, டபுள் மடங்கு. ஒவ்வொரு கல்ல சுமக்கும் பொழுது 2 கல்ல சுமக்க எனக்கு சக்தி இருந்த, அதுக்காக பாதி கல்ல எனக்கு தூக்க முடியாட்டி செய்ய வழி இல்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். முடியும் என்றால் தெம்பு இருந்தால் அவரே ஒன்றுதானே தூக்குறார், நான் எதுக்கு 2 தூக்கணும்? இப்படி யோசிக்க வேணாம். அவர் 1 தூக்கினா நான் 2 தூக்குவேன். அவர் 1 மணித்தியாலம் அல்லாஹ்ட பாதையில தியாகம் செஞ்சா நான் 2 மணித்தியாலம் தியாகம் செய்வேன். அவர் 1 நாள் அல்லாஹ்ட பாதையில தியாகம் செஞ்சா நான் 2 நாள் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வேன். இப்படி உறுதியாக நிற்கணும். ஏனென்றால் ஃபரஆஉன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு அற்புதமான தலைவர். தன்னுடைய தோழர்கள் என்ன பண்றாங்கன்றது கூர்ந்து கவனிப்பாங்க, என்ன செய்யறன்னு பார்ப்பாங்க, கண்டு கொள்ளாம இருக்க மாட்டாங்க. ஒருத்தருடைய அந்த திறமையை பாராட்டுவாங்க, தியாகத்தை வரவேற்பாங்க, அவருக்கு அல்லாஹ்வுடைய அருளை வேண்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து வயன்ஃபுலு துராப அன்ஹு, அவரிடம் இருந்த மேலில் இருந்த தூசியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி விட்டார்கள். அம்மா 2 கல்லா சுமக்கிறார், உடம்புல தூசு, தோல்ல இருக்கிற தூசை வந்து இப்படி தட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி தலைவர் என்று பாத்தீங்களா? எப்படி தலைவர் என்று பாத்தீங்களா? நம்ம தலைவர்கள் என்ன செய்வாங்க? நம்ம உட்கார்ற சீட்டை தொடச்சி வைக்க சொல்லுவான் தொண்டருக்கு. தொடச்சி வைடா சீட்டை. எப்பயாவது ஒரு தலைவன் தொண்டருக்கு சீட்டை தொடச்சி கொடுத்திக்கிறான், உட்காருங்க. நம்ம தலைவர் எப்படி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், அவர்கள் தொண்டர்கள், சுயமாக பணிபுரியும் தொண்டர்கள், நபிகளாரின் தோழர்கள். அந்த தோழர் என்ற அந்தஸ்தை வெறும் பேரளவுல கொடுக்காம நிஜ வடிவத்தில் கொடுக்கிறார்கள். தூச தட்டுறாங்க. தட்டிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா?
வைஹ அம்மார், பாவம் அம்மார் என்றாங்க. அம்மார் பாவம் என்றாங்க. ஏனென்றால் தக்துலுஹு, அவர் கொலை செய்யப்படுவார். அல் ஃபியத்துல் பாகியத்து, ஒரு வரம்பு மீறிய கூட்டத்தாரால் அம்மார் கொலை செய்யப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வரம்பு மீறிய ஒரு கூட்டம் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கூட்டத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது யதுஊஹும் இலல் ஜன்னா, ஒரு கூட்டத்தார் சொர்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். வயதுஊனஹு இலன்னார், வரம்பு மீறி அந்த கூட்டம் நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி புகாரில 447வது செய்தியா வருது. இந்த செய்தியை சொன்ன உடனே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு திக்கு திக்கண்டாச்சா, என்னது கொலை செய்யப்படுவோமா, என்னது என்ற உசுறு இல்லாம போகுதா, ஆளை விடுங்கடா சாமி என்று ஓடினாரா? அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் தெரியுமா? கால யகூலு அம்மார், அம்மார் சொல்லக்கூடியவராக இருந்தார், அஊது பில்லாஹி மினல் ஃபிதனி, சோதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதைத்தான் சொன்னாங்க. எப்பயாவது மௌத்தா போத்தானே போறோம், எப்பயாவது சாகத்தானே போறோம். ஆனா அந்த வரம்பு மீறிய கூட்டத்தால் கடுமையா சோதிக்கப்படுவேன் என்று சொன்னதனால சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களே தவிர, இந்த அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தந்தைக்கு பிறந்த அப்பனுக்கு தப்பாம பிறக்கிறன்னு சொல்லுவாங்களே, அந்த யாசிருக்கு கொஞ்சமும் தப்பாமல் பிறந்த அம்மார் அவர்கள் இஸ்லாத்திலே தன்னை தியாகம் செய்வதற்கு தயாராக ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அவர் இஸ்லாமிய கிலாஃபத்துக்கு கீழே இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இஸ்லாமிய கிலாஃபத்துக்கு கீழே இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இஸ்லாமிய கிலாஃபத்துக்கு கீழே இருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஃபித்னா ஏற்படுகிறது. என்ன ஃபித்னா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் நாட்டிலே தனி ஆளுநராக இருந்தவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆளுநராக இருந்தாங்க. அந்த ஆளுநர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படுகொலைக்கு சூழ்ச்சி செய்தவர் என்ற செய்தியை அடிப்படையாக வைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். தனி ஆட்சியாக ஷாம் தேசத்தை அறிவிக்கிறார்கள். சிரியா ஒரு தனி நாடாக தனி தேசமாக ஆளப்படுகிறது. நல்லவர் யாரு கெட்டவர் யார் என்றது இல்ல பிரச்சனை. இஸ்லாமிய கிலாஃபத்துக்குள்ள இன்னொரு கிலாஃபத் உருவாக முடியாது. ஒரு கிலாஃபத் தான். இரண்டாவது கிலாஃபத்தை யார் உருவாக்குவார்களோ அந்த புரட்சியாளர்கள், அந்த எதிர்ப்பாளர்கள், ஆட்சிக்கு கட்டுப்படாதவர்களை ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்ப்பு, அவர்களை கொலை செய்து விடுங்கள். இப்ப அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருடைய அணியில நிற்கிறார் தெரியுமா? சும்மா சொல்லுங்களே, வரம்பு மீறிய கூட்டம் யாருன்னு சொல்லிட்டார். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய அணியில இப்ப நிக்கணும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அணியில். and அதுதான் அந்த கிலாஃபத் கண்டினியூவேஷன், அப்படிதான் கண்டினியூ ஆகுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு இவர் ஆளுநர், தன்னை தனி தேசமாக அறிவித்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அணியில அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பலவிதமான யுத்தங்கள், குறிப்பாக ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டிலே சிஃபீன் என்ற இடத்திலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பினால் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதுஊஹும் இலல் ஜன்னா, அம்மாரோ அவர்களை அலியுடைய தரப்பிலிருந்து சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறார். வயதுஊனஹு இலன்னார், முஆவியாவுடைய தரப்பினரோ அலிக்கு எதிராக நின்று நரகத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றுதான் இதுக்கு அர்த்தம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு யாரால் ஷஹீதாக்கப்பட்டார்? யூதர்களால் அல்ல, கிறிஸ்தவர்களால் அல்ல, முஸ்லிக்கீன்களால் அல்ல, மஜூசிகளால் அல்ல, நெருப்பு வணங்கிகளால் அல்ல. இதே முஸ்லிம் உம்மத்திலே முஸ்லிம்களாக நபிகளாருடைய பாசறையில் பயிற்றுவிக்கப்பட்ட நபி தோழர்களுடைய அணியினால் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவம் அம்மார் கொலை செய்யப்படுவார். இந்த மாதிரி முன்னறிவிப்பு கொண்ட இங்க உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சொன்னான்னு வைங்க, பாவம் இவரு, பாவம் அப்துல்லா கொலை செய்யப்படுவார், பாவம் பாத்திமா கொலை செய்யப்படுவாள், பாவம் கதீஜா கொலை செய்யப்படுவாள், பாவம் ஃபிர்தௌஸ் கொலை செய்யப்படுவான்டா. அந்த ஃபிர்தௌஸை, முகமதையும், அப்துல்லாவையும், பாத்திமாவையும், கதீஜாவையும் பள்ளிக்கு காணவே முடியாது. ஓட்டம் எடுத்துருவாங்க. போங்கடா போறதுக்கு, சாகணுமா நாங்க, வந்து போறதே பெரிய விஷயம், இதுல உசுரையும் கொடுக்கணுமாண்டுவாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க.
இவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்மக்ஃபிர் லி ஆலி யாசிர், இறைவா யாசிருடைய குடும்பத்தாரின் பாவங்களை நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனைக்குரியவராக அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறிவிட்டார்கள். இந்த தியாகம் அவர்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்துச்சு. அன்பிற்குரியவர்களே, எங்கட வாழ்க்கையை நான் கொஞ்சம் திருப்பி மேல் பரிசீலனை செஞ்சு பார்க்கணும். என்ன செய்யறோம் சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஷெட்யூல், டே டு டே லைஃப் என்ன பண்றீங்க? சுபஹு தொழுதுட்டா, காலையில எந்திரிச்சிட்டா, காலையில சாப்பிட்டா, டீயை குடிச்சா, வேலைக்கு போறது வாரது, பகல்ல சாப்பிடுறது, அந்தில தூங்குறது, திரும்ப அந்தில டீ குடிக்கிறது, திரும்ப மகரிபுக்கு போறது தொழுறது, இசாவை தொழுறது, திரும்ப சமைக்கிறது, திரும்ப தூங்குறது, திரும்ப சாப்பிடுறது. ஒரு த்ரில் இருக்குதா உங்களோட வாழ்க்கையில? நான் கேட்கிறேன், ஒரு த்ரில் இருக்குதான்னு கேட்கிறேன். டெய்லி எலுமினா கடன் பிரச்சனை, ஊடு வாங்கணும், அது வாங்கணும், புள்ளட படிப்புக்கு பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், மாப்பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுக்கணும். எங்க போகுது எங்கட வாழ்க்கை? எங்கே செல்கிறது நம்முடைய இலக்கு? எங்கே செல்கிறது நம்முடைய பயணம்? கொஞ்சம் எழுதி பாருங்க, டைரி ஒன்று எடுத்து. உங்களோட வாழ்க்கையில் அல்லாட மார்க்கத்துக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? சில பேர் மாசம் ஒரு 1000 ரூபாய் சந்தா கொடுத்து பெருசா நினைச்சு கொண்டிருக்கிறேன், எப்ப கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும் என்று கொடுக்கிறது 1000 ரூபாய் சந்தா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைச்சிரும், எனக்கு சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று நினைப்பார்கள். உங்களோட தர்மத்துடைய தரத்தை வச்சு அல்லாஹ் கண்டிப்பா உங்களுக்கு நன்மையை தருவான். ஆனா இந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்க்கு கொடுத்த வேலை அவர்களுடைய உயிர், அவர்களுடைய வாழ்க்கை. இந்த மார்க்கத்தை தெண்டைக்கு தேவைக்கு பயன்படுத்தல, கருவேப்பிலையா இந்த மார்க்கத்தை பயன்படுத்தல, உலகத்தை தான் கருவேப்பிலையா பயன்படுத்தினாங்க. அப்படித்தானே இருக்கணும். கருவேப்பிலை இந்த உலகம் வேண்டாம். நாங்க சோறு சமைக்கும் போது அரிசியை கூட வைப்போமா, கருவேப்பிலைய கூட வைப்போமா? எதை வைப்போம்? அரிசியை தான் கூட வைப்போம். ஏன்? நம்முடைய பிரதான உணவு அரிசி. அதை திண்டு திண்டு எல்லாரும் குண்டாகி கொண்டு போறோம், அது வேற விஷயம், கார்போஹைட்ரேட். ஆனா அதுதானே கருவேப்பிலைய எடைக்கெட தொட்டு கொள்றதுக்கு, வாசம் வர வச்சு கொள்றதுக்கு, சுவையான நிலைக்கு மனம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு. இந்த மாதிரி நாங்க மார்க்கத்தை வச்சிருக்கிறோமா, உலகத்தை வச்சிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. எல்லா நபித்தோழர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில மார்க்கத்தை வாழ்க்கையாகவும் உலகத்தை வாழ்க்கையோட ஒரு சிறிய பகுதியாகவும் வைத்துக் கொண்டார்கள். இது எப்படி வச்சுக்கொள்ளணும் என்றா, தப்லீக் ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா சொல்லுவாங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, என்ன உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு வண்டியை நீங்க ஓட்டுறீங்க, ஜும்மாராத்தில சொல்லி கொடுப்பாங்க. இது ஒரு வண்டியை ஓட்டுறீங்க, எந்த கண்ணாடி அடிக்கடி பாப்பீங்க, கூடுதலா பாப்பீங்க? விண்ஸ்கிரீன். அப்ப விண்ஸ்கிரீன் தான் ஆகிரத்து. சைட் கண்ணாடி ரெண்டை எப்ப பாப்பீங்க? தேவைப்படும் போது. சைட் கண்ணாடி இல்லாட்டி, சின்னதா இருந்தாலும் சைட் கண் இல்லாம வாகனத்தை ஓட்டலுமா? ஓட்ட முடியாது. தேவைக்கு சைட் கண்ணாடியை பார்த்துக்கோங்க. அது துனியா. துனியாவை தேவைக்கு பார்த்து ஆகிரத்தை எந்நேரமும் பார்க்கக்கூடியதாக உங்களோட பயணத்தை அமைச்சுக்கோங்க. இது ஹதீஸ் இல்ல, வஹி அல்ல, ஆனா உதாரணத்துல ஒரு தத்துவம் இருக்குது. ஆகிரத்தான் நம்முடைய இலக்கு. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், வல் ஆகிரத்து கைரும் வ அபுகா இன்னமா துஹ்சிரூனல் ஹயாத்தத் துன்யா பல் துஹ்சிரூனல் ஹயாத்தத் துன்யா. நீங்க இந்த துனியா வாழ்க்கையை தெரிவு செய்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரும் வ அபுகா, மறுமைதான் சிறந்த வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை இலக்கு வைத்து அம்மார் பின் யாசிர் போன்ற நபித்தோழர்கள் வாழ்ந்ததை போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.